தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரில் சுற்றுலா சென்ற தமிழர்களில் 3வது கட்டமாக 46 பேர் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தனர். செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், வணக்கம். ரயில் நிலையத்தில் காத்திருந்து உறவினர்கள் அழைத்துச் சென்றனர். 46 பேர் தமிழகம் வருகை தந்துள்ளனர். விவரங்களை சொல்லுங்க வினீஷ். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில கடந்த செவ்வாய்க்கிழமை தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில அங்கு சுற்றுலாவிற்கு சென்ற பல்வேறு நாடுகளை மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அந்தந்த நாடுகளுக்கு திரும்பக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழக சுற்றுலா பயணிகளை உடனடியாக தமிழக மலைத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கையின் ஏற்ப கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்பொழுது தமிழகம் நோக்கி வர தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக டெல்லியில் இருந்து மதுரை, கும்பகோணம், ஈரோடு, திருச்செங்கோடு உட்பட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா சென்ற 25 பயணிகள் விமானம் மூலமாக நேற்று அதிகாலை சென்னை திரும்பியிருந்தார்கள். 2ஆம் கட்டமாக தற்பொழுது டெல்லியில் இருந்து ஹைதராபாத் வழியாக காலை 48 பேர் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 3வது கட்டமாக தற்பொழுது 46 பேர் டெல்லியில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் ரயிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கும் விதமாக அவர்களை காண்பதற்காக ஒரு ஆர்வத்துடன் அவர்களுடைய உறவினர்கள் ரயில் நிலையங்களில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக சுற்றுலா சென்ற பயணிகள் ஒரு அச்ச உணர்வுடனே தற்பொழுது தமிழகம் திரும்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு வாகனங்கள் மூலமாக அவர்கள் தற்பொழுது அவருடைய சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்று இரவும் விமானம் மூலம் 28 பேர் சென்னை திரும்ப இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் கூறியிருப்பது, நாங்கள் அந்த இடத்தில் சுற்றுலா செல்லும்போது முன்பாக தான் அந்த பல்வேறு இடங்களில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். பகல்காம் பகுதியில் நாங்கள் ஒரு நாளுக்கு முன்பாக சுற்றி பார்த்திருந்தோம். ஆனால் இந்த மாதிரியான அசாதாரண சூழல் அங்கு ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தங்கள் உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு சுற்றுலா சென்றக்கூடிய அனைத்து பயணிகளையும் தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கிருந்து அழைத்து வரக்கூடிய பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 28 பேர் இன்று இரவு டெல்லியில் இருந்து சென்னை திரும்ப இருக்கிறதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.